ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். இந்த சாப்டர் நேம் என்னன்னா வந்துட்டு கேட்லின். இந்த சாப்டர் ஸ்டார்டிங்ல வந்துட்டு கேட்லின் வந்துட்டு டிரினை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி ஈரிக்கு வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கால. அப்படி கூட்டிட்டு போகும்போது என்னெல்லாம் நடக்குது அதை பத்தி தான் வந்துட்டு இந்த சாப்டர்ல வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அப்படி கூட்டிட்டு போகும்போது ஆப்போசிட்ல இருந்து ஈரியை சேர்ந்த வீரர்கள் வந்துட்டு இருக்காங்க. அந்த வீரர்களை தலைவரான செர் டோனல் வேன்வுட் அப்படின்றவர் வந்துட்டு கேட்லினை பார்த்து, நீங்க வந்து முன்னாடியே வந்துட்டு செய்தி அனுப்பியிருக்கலாம்ல மை லேடி, நாங்க வந்து உங்களை கூட்டிட்டு வர வந்துட்டு வீரர்களை வந்து அனுப்பியிருப்போம், இந்த பாதை வந்துட்டு ரொம்ப கடினமானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீரர் வந்துட்டு சொல்றாரு. அதுக்கு கேட்லின் வந்துட்டு அதை வந்து நாங்க நல்லாவே வந்து புரிஞ்சுக்கிட்டோம். வர்ற வழியில வந்துட்டு என்னோட 6 வீரர்கள் வந்துட்டு இறந்து போயிட்டாங்க. இந்த மவுண்டன் கிளான்ஸ் வந்துட்டு விடாம வந்து எங்களை அட்டாக் பண்ணிட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அட்டாக்ல வந்துட்டு 3 பேரும், 2வது அட்டாக்ல வந்துட்டு 2 பேரும் வந்து இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசியா வந்துட்டு ஒருத்தவர் அடிப்பட்டதுனால வந்துட்டு லேட்டா வந்துட்டு இறந்து போயிட்டாரு. நீங்க வரதை பார்த்து கூட வந்துட்டு திரும்ப வந்துட்டு அந்த மவுண்டன் கிளான்ஸ் தான் வராங்கன்னு நினைச்சு நாங்க வந்து போருக்கு வந்துட்டு ரெடி ஆயிட்டு இருந்தோம். உங்களை பார்த்தது, உங்களோட பேனரை பார்த்தது நான் வந்துட்டு நிம்மதியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்லின் வந்துட்டு சொல்றா. அதுக்கு அந்த செர் டோனல் வந்துட்டு, லார்ட் ஜானாரின் வந்து இறந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த மவுண்டன் கிளான்ஸோட தொல்லை வந்துட்டு ரொம்ப அதிகமாயிடுச்சு. என்னை விட்டு இருந்தா வந்துட்டு ஒரு 100 பேரை வந்து கூட்டிட்டு போய் அவங்கள வந்து தொலைச்சு கட்டியிருப்பேன். ஆனா லேடி லைசா தான் வந்து அதுக்கு அனுமதிக்கல. அவங்க வந்து ஹேண்டோட டோர்னமெண்ட்ல வந்துட்டு கலந்துக்கிறதுக்கும் வந்துட்டு அனுமதிக்கல. இந்த வேலை வந்து பாதுகாக்கணும்னு மட்டும்தான் வந்து சொல்றாங்க. ஆனா எதுக்கு எதிராகன்னு வந்து தெரியல. சில பேர் வந்துட்டு நிழலுக்கு எதிராக அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா எங்களுக்கு எதனாலன்னு வந்து தெரியல. ஆனா இங்க மட்டும்தான் வந்து இருக்க சொல்றாங்க லேடி லைசா அப்படின்னு வந்து தெரியாம வந்துட்டு உளறிட்டு இருக்கான். அப்போதான் வந்து அவனுக்கு ஞாபகம் வருது, கேட்லின் வந்துட்டு லைசாவோட அக்கான்னு தான் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து சாரி லேடி கேட்லின், அவங்க கிட்ட வந்துட்டு ரொம்ப அதிகமா பேசியிருந்தேன், அவங்களை காயப்படுத்துன்னா வந்து மன்னிச்சிடுங்க அப்படின்னு வந்து அந்த செர் டோனல் வந்து சொல்றாரு. அதுக்கு கேட்லின் வந்துட்டு, உண்மை எப்பவுமே வந்து எனக்கு காயப்படுத்தாது அப்படின்னு வந்து சொல்றா. கேட்லினுக்கு வந்து தெரியும் லைசா நினைச்சு பயப்படுறத வந்துட்டு லானிஸ்டர் நினைச்சு, எந்த நிழலையும் நினைச்சு இல்லைன்ட்டு. அதுக்கப்புறம் கேட்லின் வந்து திரும்பி வந்து டிரினை வந்துட்டு பாக்குறா. டிரின் வந்துட்டு பிரான் அப்படின்ற பக்கத்துல வந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். இந்த 2 பேரும் வந்துட்டு ஜிக்கன் அப்படின்ற ஒருத்தவன் வந்து இறந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் வந்து க்ளோஸ் ஆயிட்டாங்க. வர வழியில ஃபுல்லா பேசிட்டே வந்துட்டு இருந்திருப்பாங்க. டிரினை வந்துட்டு ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணும்போது அவன் பாக்குறதுக்கு வந்துட்டு உண்மையான கைதி மாதிரி இருந்திருப்பான், கை கால்லாம் கட்டி. ஆனா இப்ப அப்படிலாம் வந்துட்டு இல்லை. அவன்கிட்ட வந்து கோடாரி இருக்கு, கத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம அவனை பாதுகாக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு 24 வீரர்கள் வந்துட்டு இருக்காங்க. ஆனா டிரின் வந்துட்டு அந்த 24 வீரர்களை நினைச்சு கொஞ்சம் கூட வந்துட்டு பயப்படல. இதெல்லாம் பார்க்கும்போது கேட்லினுக்கு வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு இவன் எந்த தப்பும் பண்ணலையோ, நம்ம வந்து தப்பா வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டோமோ, பிரான் வந்து மேல இருந்து கீழே விழுந்ததுக்கும் ஜானாரின் மரணத்துக்கும் இவனுக்கு வந்துட்டு எந்த சம்பந்தமும் இல்லையோ, அந்த 6 பேர் இறந்து போனது வந்துட்டு வீணா போச்சோ அப்படிலாம் வந்துட்டு கேட்லினுக்கு வந்துட்டு தோணுது. இப்படிலாம் வந்து யோசிச்சுட்டு இருக்கும் போது, ஐயோ இதை பத்திலாம் வந்துட்டு யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்லின் வந்துட்டு அந்த சிந்தனைலாம் வந்துட்டு ஓரங்கட்டி வச்சுட்டு, சார் டோனலை பார்த்து வந்துட்டு, உங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வந்துட்டு மேஸ்டர் காலமனை வந்துட்டு கூப்பிடுங்க. சார் ரோரிக்கு வந்துட்டு அடிப்பட்டனால வந்துட்டு ஃபீவர் வந்துடுச்சு, அதனால வந்துட்டு அவருக்கு வந்து வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்லின் வந்துட்டு சொல்றான். கேட்லினுக்கு வந்துட்டு இந்த சார் ரோரிக் வந்துட்டு இறந்து போயிடுவாரோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. அவரால் வந்துட்டு குதிரையில கூட வந்துட்டு உட்கார முடியல, அந்த அளவுக்கு வந்துட்டு அடிபட்டிருக்கு. அந்த பிரான் அப்படின்ற வந்துட்டு சார் ரோரிக்கை வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு விட்டுட்டு வர சொல்லியிருப்பான், செத்தா செத்து போகட்டும்னு சொல்லிட்டு. ஆனா கேட்லின் தான் வந்துட்டு அப்படிலாம் வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சார் ரோரிக் வந்துட்டு குதிரையோட சேர்த்து கட்டி கூட்டிட்டு வந்திருப்பா. அதுக்கு அந்த சார் டோனல் வந்துட்டு தயங்கிட்டே வந்துட்டு, மேஸ்டர் காலமனை வந்துட்டு லேடி லைசா வந்துட்டு ஈரியை விட்டு எங்கேயுமே வந்து வெளியில அனுப்புறதுல லார்ட் ராபர்ட் வந்து பாத்துக்கிறதுக்காக மட்டும்தான் வச்சிருக்காங்க. அதனால வந்துட்டு அந்த கேட்டு கிட்ட போனதுக்கு அப்புறம் வந்துட்டு அங்க செப்டான் இருப்பாங்க, அவங்கள வச்சு சார் ரோரிக்கோட காயத்துக்கு வந்துட்டு மருந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோனல் வந்துட்டு சொல்றாரு. ஆனா கேட்லினுக்கு வந்துட்டு மேஸ்டர் மேலதான் வந்துட்டு நம்பிக்கை இருக்கு. அப்படி வந்துட்டு இருக்கும் போது வந்துட்டு பிளேடி கேட் அப்படின்ற ஒரு இடத்துக்கிட்ட வந்துட்டாங்க. ரத்த வாயில் அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். ஏன் அந்த இடத்த அப்படி சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு நிறைய போர் நடந்திருக்கும், அதனால வந்துட்டு நிறைய பேர் வந்து இறந்து போயிருப்பாங்க. அதனாலதான் வந்துட்டு அதை பிளேடி கேட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படி அங்க வரும்போது வந்துட்டு யார் அங்க வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வந்துட்டு கேக்குது. அதுக்கு சார் டோனல் வந்துட்டு, லேடி கேட்லினும் அவங்க கூட வந்துட்டு சில வீரர்களும் வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாரு அந்த கேட்டவர்கிட்ட. அதுக்கு அந்த கேட்டவர் வந்துட்டு கேட்லினை பார்த்து, உங்களை பார்க்கும்போது வந்து எங்கோ பார்த்த மாதிரி இருக்கு, வீட்டுல இருந்து ரொம்ப தூரம் வந்துட்டீங்க போல, லிட்டில் கேட் அப்படின்னு வந்து சொல்றாரு. அது கேட்லின் வந்துட்டு, சித்தப்பா நீங்களும் தான் அப்படின்னு வந்து சொல்றா. அப்போது கேட்லினுக்கு வந்துட்டு அவளோட சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்துட்டு வருது. அதுக்கு அவர் வந்துட்டு, என்னோட வீடு வந்துட்டு பின்னாடி இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு கேட்லின் வந்துட்டு, உங்களோட வீடு வந்துட்டு என்னோட இதயத்துல இருக்கு, உங்களோட ஹெல்மெட் வந்துட்டு கலட்டுங்க சித்தப்பா, உங்களோட மூஞ்சியை வந்துட்டு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்லின் வந்துட்டு சொல்றா. அதுக்கு அவளோட சித்தப்பாவான பிரிண்டன் டல்லி வந்துட்டு, நான் இன்னமும் பாக்குறதுக்கு வந்துட்டு அப்படியே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டை வந்துட்டு கலட்டுறாரு. இருந்தாலும் வந்து அவர் சொன்ன மாதிரி வந்துட்டு அவர் அப்படியெல்லாம் வந்துட்டு இல்லை, அவரோட சிவப்பு நிற முடியெல்லாம் வந்துட்டு வெள்ளையா மாறிட்டு இருக்கு.
ஆனா அவரோட சிரிப்பு மட்டும் வந்துட்டு அப்படியே இருக்கு. நீ வரதை வந்துட்டு லைசாக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்லினை பார்த்து அவளோட சித்தப்பாவான பிரிண்டன் டர்லி வந்துட்டு கேட்கிறாரு. அதுக்கு கேட்லின் வந்துட்டு எனக்கு செய்தி அனுப்பலாம் வந்துட்டு நேரம் இல்லை, நானே வந்துட்டு ஒரு பூகம்பத்தை தாண்டி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்லின் வந்துட்டு சொல்றா. அப்போ வந்து சர் டோனல் வந்துட்டு நாங்கள் வந்து வேலிக்குள்ள வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. அதுக்கு அந்த பிரிண்டன் டல்லி வந்துட்டு இந்த நேம் ஆஃப் ராபர்ட் ஆரின், லார்ட் ஆஃப் த ஈரி, டிஃபெண்டர் ஆஃப் த வேல், ட்ரூ வார்டன் ஆஃப் த ஈஸ்ட், நீங்கள் உள்ளே வரலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்டன் டல்லி வந்துட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு கேட்லின் வந்துட்டு அந்த பிளேடி கேட் அதை தாண்டி வேலுக்குள்ள வந்துட்டு உள்ள போயிட்டு இருக்கா. அவரோட சித்தப்பா கூட அந்த இடத்த சுத்தி வந்துட்டு மலைகளா இருக்கு. அந்த மலைகள் வந்துட்டு அந்த இடத்த வந்து பாதுகாக்கிற மாதிரி இருக்கு. அந்த மலைகள்ல வந்துட்டு அருவி வந்து ஊத்துது. அது வந்துட்டு வெள்ளிக்கல்ல வந்துட்டு மின்னிட்டு இருக்கு. இந்த ஆரின் குடும்பம் வந்துட்டு வாழ்ற அந்த கோட்டை வந்துட்டு இந்த வேல்ல இருக்கக்கூடிய ஒரு மலையோட உச்சியில வந்து கட்டியிருக்காங்க. கேட்லின் வந்துட்டு அந்த கோட்டைக்கு போகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு வந்து கேட்கிறா. அதுக்கு அவளோட சித்தப்பா வந்துட்டு அந்த மலையோட அடிவாரத்து வரைக்கும் போகிறதுக்கு இன்னைக்கு சாயந்தரம் ஆயிரும், ஆனா வந்துட்டு அந்த கோட்டைக்கு வந்து போகிறதுக்கு வந்துட்டு அந்த மலையில ஏறி போகணும், அதனால வந்துட்டு இன்னும் ஒரு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட சித்தப்பா வந்துட்டு சொல்றாரு. அப்ப சர் ரோரிக் வந்துட்டு இதுக்கு மேல வந்துட்டு என்னால வந்துட்டு எங்கேயுமே வந்துட்டு வர முடியாது லேடி அப்படின்னு வந்து சொல்றாரு. அவர் பாக்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப மோசமா தான் இருக்காரு. குதிரையில இருந்து கீழே விழ போற மாதிரி தான் இருக்காரு. அதுக்கு கேட்டில் வந்துட்டு நான் வந்து உங்களை கூப்பிட போறதும் கிடையாது, நான் கேட்டதுக்கு அதிகமாவே வந்து நீங்க பண்ணிட்டீங்க, நான் வந்து என்னோட சித்தப்பா கூட வந்துட்டு ஈரிக்கு வந்துட்டு போறேன், என் கூட வந்துட்டு டிரியன் வந்துட்டு வருவான், மத்த எல்லாருமே வந்துட்டு இங்க இருந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டில் வந்துட்டு சொல்றா. இப்ப கேட்லின் கூட வந்துட்டு ஒரு 5 பேர் மட்டும்தான் வந்துட்டு வந்ததுலேயே வந்துட்டு உயிரோட இருக்காங்க. அந்த பிரான் அப்படின்றவங்க வந்துட்டு, அதுக்கப்புறம் சர் ரோரிக், அதுக்கப்புறம் இந்த சிங்கர் மர்லியன், அதுக்கப்புறம் வந்துட்டு டிரியன், அதுக்கப்புறம் இன்னொரு ஒரே ஒரு வீரர். இந்த 5 பேர் மட்டும்தான் வந்துட்டு உயிரோட இருக்காங்க. அப்ப சர் டோனல் வந்துட்டு நான் இவங்களை பாத்துக்கிறதுல வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு. அப்ப அந்த சிங்கர் மர்லியன் வந்துட்டு கேட்லின் கிட்ட நானும் வரேன், எனக்கு வந்துட்டு அந்த எண்டிங் என்ன தெரிஞ்சுக்கணும், அந்த ஆர்வமா இருக்கு, நானும் வரேன்னு வந்து கேட்லின் கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்கான். கேட்லின் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இவனை வந்துட்டு வரவே வந்து சொல்லலை, இவனாதான் வந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி வந்திருப்பான். இப்பவும் அவன் பாக்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப டயர்டா தான் இருக்கான். இருந்தாலும் வந்துட்டு இப்பவும் வந்துட்டு ஈரிக்கு வருவேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்கான். இந்த சிங்கர் வந்துட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டு உயிரோட இருக்கிறதே வந்துட்டு ஒரு பெரிய விஷயம். அதனால வந்துட்டு கேட்லின் வந்துட்டு அவனை வந்துட்டு வா அப்படின்னு வந்து சொல்லிடுறா. அப்ப அந்த பிரான் அப்படின்ற வந்துட்டு நானும் வருவேன் அப்படின்னு வந்து சொல்றான். இதை கேட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு கேட்லினுக்கு வந்துட்டு பிடிக்கல. இந்த பிரான் இல்லாம வந்துட்டு இவ்வளவு தூரம் அந்த வேலுக்கு வந்திருக்க முடியாதுன்றது வந்து கேட்லினுக்கு வந்து நல்லாவே தெரியும். அவன் பயங்கரமா சண்டை போட்டான்றதும் வந்து நல்லாவே தெரியும். இருந்தாலும் வந்துட்டு கேட்லினுக்கு வந்துட்டு அவனை வந்து பிடிக்கல. அவன் வந்து நல்லா சண்டை போடுறான், நல்ல தைரியமா இருக்கான், அதெல்லாம் வந்து அவன்கிட்ட இருந்தாலும் வந்துட்டு அவன்கிட்ட வந்து கொஞ்சம் கூட வந்துட்டு கருணை பாசம் இது எதுவுமே வந்துட்டு இல்லை. அது மட்டும் இல்லாம வந்துட்டு வர்ற வழி முழுக்க வந்துட்டு டிஎன் கூட பேசி சிரிச்சுட்டு வந்திருந்திருப்பான். இது கேட்லினுக்கு வந்துட்டு சுத்தமா வந்து பிடிச்சிருக்காது. இதுக்கு மேல வந்துட்டு அந்த பிரானையும் அந்த டிரியனை வந்து பிரிச்சு வைக்கணும்னு வந்து முடிவு பண்ணிருப்பா. இருந்தாலும் வந்து ஏற்கனவே வந்துட்டு அந்த சிங்கருக்கு வந்துட்டு வர சொல்லி பர்மிஷன் வந்து கொடுத்துட்டா. இப்ப வந்துட்டு இவனை வந்து மறுத்தா அது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு உங்கள் விருப்பப்படி அப்படின்னு வந்து கேட்லின் வந்துட்டு சொல்றான். ஆனா அந்த பிரான் வந்துட்டு கேட்லின் கிட்ட வந்துட்டு பர்மிஷன்லாம் வந்துட்டு கேட்கல, நான் வருவேன் அப்படின்னு மட்டும்தான் வந்து சொன்னான். கேட்லின் கூட வந்து அந்த ஒரே ஒரு வீரர் மட்டும் சர் ரோரிக் கூட வந்துட்டு இருக்காரு. மத்த எல்லாரும் வந்துட்டு கேட்லின் கூட வந்துட்டு அந்த கோட்டைக்கு வந்துட்டு கிளம்புறாங்க. கேட்லினும் அவளோட சித்தப்பா வந்து முன்னாடி போயிட்டு இருக்காங்க. பின்னாடி வந்துட்டு பிரான், டிரியன், அதுக்கப்புறம் அந்த சிங்கர் 3 பேர் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. அவங்க கூட வந்துட்டு ஒரு 6 வீரர்கள் வந்து வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கேட்லினும் அவரோட சித்தப்பா வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி வந்து போயிட்டாங்க. இப்போ அவங்க பேசுறது வந்துட்டு பின்னாடி வரவங்களுக்கு வந்துட்டு கேட்காது. அப்போ அவரோட சித்தப்பா வந்துட்டு கேட்குறாரு, உன்னோட பூகம்பம் என்ன குழந்தாய் அப்படின்னு வந்து கேட்குறாரு. அதுக்கு கேட்லின் வந்துட்டு நான் ஒன்றும் குழந்தை கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் வந்துட்டு ஒன்று விடாம வந்துட்டு சொல்றா. பிரானை கொல்ல பார்த்தது, அதுக்கப்புறம் பிரான் மேல இருந்து கீழே விழுந்தது, அதுக்கப்புறம் வந்துட்டு லைசா அனுப்புன லெட்டர், லிட்டில் ஃபிங்கரோட கத்தி, இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு ஒன்று விடாம வந்துட்டு சொல்றா. அவ சொல்ற எல்லாத்தையுமே வந்துட்டு அவளோட சித்தப்பா வந்துட்டு பொறுமையா வந்து கேட்டுட்டு இருக்காரு. சின்ன வயசுல இருந்து இப்படிதான் வந்துட்டு கேட்பாரு. எப்பவுமே அவருக்கும் அவரோட அண்ணனான கேட்லினோட அப்பாவான லார்ட் ஹோஸ்டர் டல்லி அவங்க 2 பேருக்கு எப்பவுமே வந்து சின்ன வயசுல இருந்து சண்டை வந்துட்டே இருந்திருக்கும். இது வந்து கேட்லினுக்கு வந்துட்டு ஞாபகம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு நாள் வந்து சண்டை வரும்போது வந்துட்டு அந்த லார்ட் ஹோஸ்டர் டல்லி வந்துட்டு கேட்லினோட சித்தப்பா வந்துட்டு நீ ஒரு கருப்பு ஆடுடா அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அதுக்கு அவளோட சித்தப்பா வந்துட்டு நம்மளோட சின்ன வந்துட்டு மீன், நான் வேணா கருப்பு மீனா இருந்துட்டு போறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவரோட பட்ட பெயராவே வந்துட்டு கருப்பு மீனை வந்து எடுத்துருப்பாரு. இவங்க 2 பேரோட சண்டை வந்துட்டு கேட்லினுக்கும் லைசாவுக்கும் கல்யாணம் ஆகுற வர கூட வந்துட்டு நின்றுருக்காது. லைசாவோட கல்யாணத்தப்ப எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது வந்துட்டு இந்த பிரிண்டன் டல்லி வந்துட்டு நான் வந்து ரிவரனை விட்டுட்டு நான் வந்து ஈரிக்கு போறேன், லைசாவுக்கும் ஜான் ஆரினுக்கு வந்துட்டு சேவை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு கேட்லினோட அப்பா வந்துட்டு அவளோட சித்தப்பாவை பத்தி ஒரு வார்த்தை கூட வந்து பேசியிருக்க மாட்டாரு.
இப்படிதான் வந்துட்டு இவர் வந்து ஈரிக்கு வந்தாரு. சின்ன வயசு முழுக்கவே வந்துட்டு கேட்லினையும் கேட்லினோட தங்கச்சி தம்பி என் பீட்டர் பெலிஷா கூட வந்துட்டு இவளோட சித்தப்பா தான் வந்து பாத்துக்கிட்டாரு. ஏன்னா வந்துட்டு கேட்லினோட அப்பா வந்துட்டு அரசாங்க வேலையில வந்துட்டு பிஸியா இருந்த காரணத்தினாலும் அவளோட அம்மா வந்துட்டு உடம்பு சரியில்லாம இருந்த காரணத்தினாலும் வந்துட்டு எல்லா குழந்தைங்களையும் வந்துட்டு இந்த பிரெண்டன் டலி தான் வந்து பாத்துக்கிட்டாரு. அவங்க சொல்ற கதையெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பொறுமையா வந்துட்டு கேட்பாரு. சந்தோஷமா இருந்தா சிரிப்பாரு, சோகமா இருந்தா வந்துட்டு அழுவாரு. இப்ப கேட்லின் சொன்ன எல்லாத்தையும் வந்துட்டு பொறுமையா வந்து கேட்டுட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இது எல்லாத்தையும் வந்துட்டு உன் அப்பா கிட்ட வந்து சொல்லணும். ஏன்னா வந்துட்டு லானிஸ்டர் வந்துட்டு படையெடுத்து வந்தா வந்துட்டு நார்த் வந்துட்டு ரொம்ப தூரத்துல இருக்கு, வேலை வந்து பாதுகாக்க வந்துட்டு மலைகள் இருக்கு. ஆனா ரிவரன் அப்படி இல்லை, அவங்களோட அட்டாக் வந்துட்டு ரிவரனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சித்தப்பா வந்துட்டு சொல்றாரு. அதுக்கு கேட்லின் வந்துட்டு அதை நினைச்சா எனக்கும் பயமா தான் இருக்கு, மேஸ்டர் காலமன் கிட்ட சொல்லி ரிவரனுக்கு வந்துட்டு செய்தி அனுப்பணும் அப்படின்னு வந்து சொல்றா. அப்பதான் வந்துட்டு அவளுக்கு வந்து ஞாபகம் வருது, நெட்டு வந்துட்டு சில செய்தியெல்லாம் வந்துட்டு அனுப்ப சொல்லியிருப்பாரு, படைகளை வந்து திரட்ட சொல்லியிருப்பார்ல, அதையும் வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து யோசிக்கிறா. அதுக்கப்புறம் அவளோட சித்தப்பாவை பார்த்து வேல்ல வந்துட்டு நிலவரம் வந்து எப்படி இருக்கு அப்படி வந்து கேட்கிறா. அதுக்கு அவளோட சித்தப்பா வந்துட்டு கோமா தான் இருக்கு, ஜான் ஆரன் வந்துட்டு இங்க இருக்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப நேசிச்சாங்க, அவர் இறந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அவரோட இடத்த வந்துட்டு ஜெய்மே லானிஸ்டருக்கு கொடுத்தது வந்துட்டு இங்க இருக்க யாருக்குமே வந்துட்டு பிடிக்கல. ஆனா வந்து லைசா வந்துட்டு அவளோட பிள்ளையதான் வந்துட்டு ட்ரூ வார்டன் ஆஃப் த ஈஸ்ட் அப்படின்னு வந்து கூப்பிட சொன்னா. ஆனா அங்க இருக்க யாருமே வந்துட்டு முட்டாள் கிடையாது, அவளுக்கும் மட்டும் இல்லை இங்க இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு ஹேண்ட்ரோட மரணத்துல வந்துட்டு சந்தேகம் இருக்கு, யாரும் வந்துட்டு வெளிப்படையா சொல்லல. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு வாயை டக்குன்னு வந்துட்டு மூடிடுறாரு. அதுக்கு கேட்லின் வந்துட்டு என்ன பையன், யாரை பத்தி சொல்றீங்க அப்படின்னு வந்துட்டு கேட்கிறா. அதுக்கு அவளோட சித்தப்பா வந்துட்டு லார்ட் ராபர்ட்டை பத்தி தான் வந்து சொல்றேன், அவனுக்கு வந்துட்டு 6 வயசு தான் வந்துட்டு ஆகுது, அவனோட பொம்மை யாராச்சும் எடுத்தா கூட உட்காந்து அழுதுட்டு இருக்கான், அவன் வந்து அவங்க அப்பாவோட உண்மையான பையனா இருந்தாலும் வந்துட்டு ரொம்ப வீக்கா இருக்கான், அதனால வந்துட்டு அவங்க அப்பாவோட சீட்ல வந்துட்டு அவன் உட்கார தகுதியற்றவன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதனால வந்துட்டு அங்க வேலை பார்த்த ஸ்டீவர்டை வந்துட்டு அவன் வளர்ற வரைக்கும் வந்துட்டு இந்த நாட்டை ஆள சொல்றாங்க, இல்லைன்னா வந்துட்டு லைசா வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும், லைசா வந்து கல்யாணம் பண்ணிக்க வந்துட்டு இங்க வந்து கூட்டம் வந்து கூஞ்சி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட சித்தப்பா வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு கேட்லின் வந்துட்டு இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன், அவள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவில் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறா. அதுக்கு அவளோட சித்தப்பா வந்துட்டு ஆமாம் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவில் தான் இருக்கா, ஆனால் வந்துட்டு அவளுக்கு சூட் ஆகிற மாப்பிள்ளையை மட்டும் தான் வந்துட்டு கல்யாணம் பண்ணிப்பாலாம், இது வரைக்கும் நிறையா பேரை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டா, இந்த தடவை வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஆளை சூஸ் பண்ணுவா அப்படின்னு வந்து சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட சித்தப்பா வந்துட்டு சொல்கிறாரு. அதுக்கு கேட்லின் வந்துட்டு அதுக்கு அவளை வந்து தப்பு சொல்ல முடியாது அப்படின்னு வந்து சொல்றா. அதுக்கு அவளோட சித்தப்பா வந்துட்டு அவளை வந்துட்டு நான் தப்பு சொல்லலை, இருந்தாலும் வந்துட்டு அவளுக்கு இப்போ கிடைக்கிற அட்டென்ஷன் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அவளோட ஐடியா வந்துட்டு அவளே வந்துட்டு இந்த வேலை வந்துட்டு அவளோட பையன் வந்துட்டு வளர்ற வரைக்கும் வந்துட்டு ஆளலான்றதான் அவளோட ஐடியான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட சித்தப்பா வந்துட்டு சொல்றாரு. அதுக்கு கேட்லின் வந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு ஒரு நாட்டை ஆள்ற மாதிரி ஒரு பொண்ணாலே வந்துட்டு கண்டிப்பா ஆள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்லின் வந்துட்டு சொல்றா. அதுக்கு அவளோட சித்தப்பா வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ஒரு சரியான பொண்ணு வந்துட்டு ஆளலாம், ஆனா உன்னோட தங்கச்சி வந்துட்டு நீ கிடையாது, எனக்கு பயமா தான் இருக்கு, நீ எதை நினைச்சு வந்துட்டு உன்னோட தங்கச்சியை வந்து பார்க்க வந்தியோ அது வந்து நடக்காதுன்னு வந்து தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட சித்தப்பா வந்துட்டு சொல்றாரு. அதுக்கு கேட்லின் வந்துட்டு என்ன சொல்றீங்க அப்படின்னு வந்துட்டு கேட்கிறா. அதுக்கு அவளோட சித்தப்பா வந்துட்டு ஜான் ஆரன் வந்துட்டு ஹேண்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு இங்க இருந்து கிங்ஸ் லேண்டிங் கிளம்பி போன லைசா வந்துட்டு திரும்ப வந்த லைசா கிடையாது, இத்தனை வருஷம் வந்துட்டு அவளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு, ஜான் ஆரன் வந்துட்டு வேலை வேலைன்னு வந்துட்டு இருந்திருப்பாரு, அவளோட கல்யாணம் வந்துட்டு காதலால ஆனது கிடையாது, அது வந்து பாலிடிக்ஸ்னால ஆன கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட சித்தப்பா வந்துட்டு சொல்றாரு. அதுக்கு கேட்லின் வந்துட்டு என்னோட கல்யாணமும் அப்படித்தானே ஆச்சு அப்படின்னு வந்து சொல்றா. அதுக்கு அவளோட சித்தப்பா வந்துட்டு 2 பேரோட ஆரம்பம் வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருந்துச்சு, ஆனா அவனோட முடி வந்துட்டு அவளை விட வந்துட்டு நல்லா இருக்கு, அவளோட 2 குழந்தை பிறந்து இறந்து போச்சு, 2 குழந்தை கருவிலே வந்து கலைஞ்சு போச்சு, அவளோட கணவனும் வந்துட்டு இறந்து போயிட்டாரு, அவகிட்ட இப்ப இருக்கிறது ஒரே ஒரு குழந்தை தான், அந்த குழந்தைய வந்துட்டு லானிஸ்டர்ஸ் வந்துட்டு கொடுக்க முடியாம அங்க இருந்து தப்பிச்சு வந்தா, அவ வந்து ரொம்ப பயத்துல இருக்கா, அந்த லானிஸ்டர் நினைச்சு ரொம்ப பயத்துல இருக்கா, அவ வந்து அவளோட குழந்தைய வந்துட்டு சிங்கத்தோட வாயில இருந்து யாருக்கும் தெரியாம நைட்டோட நைட்டா திருட மாதிரி அங்க இருந்து பறிச்சு கூட்டிட்டு வந்தா, நீ என்னன்னா வந்துட்டு அந்த சிங்கத்தையே வந்துட்டு அவளோட வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட சித்தப்பா வந்துட்டு சொல்றாரு. அதுக்கு கேட்லின் வந்துட்டு நான் அவனை ஒன்றும் விருந்தாளியாலாம் வந்து கூட்டிட்டு வரல, அவன் வந்து ஒரு கைதியா வந்து கூட்டிட்டு வந்திருக்கேன், கூண்டுல வந்து கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றா. அதுக்கு அவளோட சித்தப்பா வந்து திரும்பி பார்த்துட்டு கூண்டா அது எங்க இருக்கு, அவன்கிட்ட கத்தி இருக்கு கோடாரி இருக்கு, ஆனா நீ சொன்ன கூண்டு மட்டும் வந்து இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு கேட்லின் வந்துட்டு அவன் வந்து அவனோட விருப்பத்தோட வந்துட்டு இங்க வரல, அவனை நான் வந்து கைதியா தான் வந்து அழைச்சிட்டு வந்திருக்கேன், அவன்கிட்ட கூண்டு இருக்கோ இல்லையோ அவன் வந்துட்டு ஒரு கைதி தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்லின் வந்துட்டு சொல்றான். கண்டிப்பா அவன் பண்ண தப்புக்கெல்லாம் வந்துட்டு லைசாக்கு வந்துட்டு அவன் கண்டிப்பா தேவைப்படுவான்,
அந்த லானிஸ்டர்ஸ் கொன்னது வந்துட்டு லைசாவோட சொந்த கணவனை. அவ தான் வந்துட்டு முத எனக்கு வந்துட்டு லெட்டர் போட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்லின் வந்துட்டு சொல்றா. அதுக்கு அவளோட சித்தப்பா வந்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு, நீ சொன்னதெல்லாம் வந்துட்டு உண்மையா இருக்கும் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொன்னதெல்லாம் வந்துட்டு பொய் மாதிரி வந்து சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இருட்டாயிடுச்சு. அவங்களும் வந்துட்டு அந்த கோட்டை இருக்கு அந்த மலையோட அடிவாரத்துக்கு வந்து போயிட்டாங்க. இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியலை. ஆனால் அந்த சாப்டர் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கனால இதோட நான் முடிச்சுக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.